ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் மனோ அவங்க பண்ணின கோவக்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிண்ணம் பாசி பருப்பை கழுவிட்டு வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கோவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். மூடிட்டு வெயிட் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வடகம் சேர்த்துடலாம். வடகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கோவக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.